அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி நூ அலைஹிஸ்ஸலாம் வயது 1300 கடந்த பிறகு அவருடைய மவுத்து அவருக்கு அறிவிக்கப்பட்டது. பிறகு அவருடைய மகன் ஷாமுக்கு நல்லுபதேசம் செய்துவிட்டு அவரை கலிபாவாக்கினார். கஃபர் அன்ஹு சொல்லுகிறார், அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 250 வயதில் நபித்துவம் இறக்கி வைத்தான். அவர் 1000 வருஷம் இருந்தார். அவருக்கு மவுத்து நெருங்கிய பொழுது அவர் மகன் ஷாம் என்கிறவரை கூப்பிட்டு, நான் உனக்கு மரண நல் உபதேசம் செய்கிறேன். அந்த மரண நல் உபதேசம் படி நடந்து கொள் மகனே என்றார். 2 காரியத்தை உனக்கு ஏவுகிறேன், 2 காரியத்தை உன்னை விட்டு விலக்குகிறேன் என்றார். ஏவுகின்ற காரியம் ஆனது கலிமா ஷஹாதத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதாகும். அந்த கலிமாவாகிறது 7 வானத்தையும் கிழித்துக் கொண்டு போகும். ஒரு பொருளும் அதை விளக்க முடியாது. வானமும் பூமியும் அதில் உண்டாயிருக்கிற யாவும் தட்டில் வைத்தால் கலிமா இருக்கின்ற தட்டுதான் கணக்கும் என்றார். 2வது ஏவலாகிறது, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்னும் திக்ரை மிகுதியாக நீ ஓதுவாயாக. அந்த திக்ர் ஆகிறது நன்மையை எல்லாம் கூட்டிக் கொண்டு வரும் என்றார். 2 காரியத்தை விட்டு விலகிக் கொள்ளுவதானது அல்லாஹ்வை கொண்டு இணை வைப்பதும் அவன் அல்லாதவர்கள் மேல் நம்பிக்கை வைப்பதும் ஆகும் என்றார். பிறகு மலக்கல் மவுத்து வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். நூஹ் அலையுடைய சரீரம் துடித்தது. பெரியவரே, உம்முடைய சலாமும் உம்முடைய பேச்சும் என் இதயத்தை நடுங்க வைத்தன. நீர் யார் என்று சொல்லும் என்றார். நான் மலக்கல் மவுத்து, உம்முடைய உயிரை கைப்பற்ற வந்தேன் என்றார். நூஹ் அலை முகம் மாற்றம் ஆகியது. நாவு தடுமாறியது. அப்போது மலக்கல் மவுத்து, நூஹே, இந்த பதற்றம் என்ன? உம்முடைய ஆயுள் நீளமாயிருந்தும் உமக்கு ஆசை நிரம்பவில்லையா என்றார். அப்போது நூஹ் அலை சொன்னார், இந்த உலகம் எனக்கு ஒரு வீட்டைப் போன்றது. அந்த வீட்டிற்கு 2 வாசல் உண்டாகி இருந்தது. ஒரு வாசலில் புகுந்து மறுவாசலில் புறப்பட்டேன் என்றார். பிறகு மலக்கல் மவுத்து குடிப்பை அருந்த செய்தார். நூஹ் அலையின் உயிர் பிரிந்தது. ஸலாத்துல்லாஹி அலைஹி வ அலா குல்லி நபியி மின் கபலிஹி வ மின் பதிஹி அல்லாஹ்வுடைய ஸலவாத்தானது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பெயரிலும் அவருக்கு முன் உண்டான நபிமார்கள் பெயரிலும் அவருக்கு பின் உண்டாகிய நபிமார்கள் பெயரிலும் உண்டாவதாகும்.